படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அனலரசு இந்த மாதிரி படம் பண்ணுவாரான்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே ஒவ்வொன்றும் நல்லா நச்சுன்னு இருந்தது. பசங்க எல்லாம் கத்தி ஆரவாரம் பண்ணுற அளவுக்கு படம் நல்லா இருந்தது. எனக்கு இந்த ஸ்க்ரீன் ப்ளேயில் என்ன பிடிச்சிருந்ததுன்னா, அந்த தனுஷ் இருக்கார்ல, அவர் வந்து அவங்க அண்ணன் செல்வராகவன் படம் எடுக்கிறப்ப இவரை மட்டம் பண்ணி அவங்க அதோ ஹீரோ ஒருத்தரை வச்சுட்டு ரெண்டாவது சப்போர்ட்டிங் கேரக்டர் வந்து ஹீரோ வர மாதிரி பண்ணுற மாதிரி இதில் அண்ணன் கேரக்டரை கொடுத்து அதுலேருந்து வர மாதிரி பண்ணுறது ஒரு புத்திசாலித்தனம். அனலரசு சக்ஸஸ் படம் பண்ண முடியும், ஆக்ஷன் பிளாக்ல ஃபுல் படம் பண்ண முடியுன்றதை இதை பண்ணியிருக்காங்க. சாம்சியஸோட மியூசிக் இந்த படத்துக்கு பக்கபலம். அந்த பையனை போட்டு ட்ரோல் பண்ணி என்னென்னவோ சொன்னீங்க, ஆனால் அந்த பையன் பேசாமையே இந்த படத்தில் நான் தாண்டான்ற காட்டுற மாதிரி அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான். அந்த படம் ஒன் டைம் வாட்சபிள் இல்லை, எனி டைம் வாட்சபிள். ரொம்ப நல்ல படம். இந்த படம் மாதிரி நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த படம். ஆக்சுவலாக ஒரு சின்ன பையன் மறுபடியும் தனுஷ் மாதிரி எழுந்து வரான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த படம் இதோட நிறுத்திடக்கூடாது. இந்த பையன் இன்னும் 2-3 படம் சக்ஸஸ் பண்ணால் அப்பா தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும் அப்படின்னு சொன்னாங்களே, புலிக்கு சிங்கத்துக்கு பிறந்தது சிங்க குட்டின்னு காட்டுற மாதிரி அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு இந்த படம். இந்த படம் கண்டிப்பாக ஓடும். இளைஞர்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா அதுக்கு உண்டான கதைக்களம் இந்த படத்துலேருந்து.